நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் பங்கெடுத்திருந்தவர் திருவள்ளூரைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகியான 97 வயது வேலு. கடந்த 1987ஆம் ஆண்டிலேயே வேலு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் பல வருடங்களாக ஓய்வூதியம் மறுக்கப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து வேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வழக்கு தொடுத்திருந்தார். அதாவது தான் விண்ணப்பித்திருந்த 1987ஆம் ஆண்டு முதல் கணக்கிட்டு இதுநாள் வரையிலுமான ஓய்வூதிய பாக்கியை தருமாறு மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் 1987இல் அவர் விண்ணப்பித்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்ற போதும் 2008ஆம் ஆண்டு அளித்த ஒரு விண்ணப்பத்தை கருத்தில் கொண்டு 2008ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டிற்கான ஓய்வூதிய பாக்கியை வழங்கும்படி தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை என கூறி சுதந்திர போராட்ட வீரர் வேலு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவை அமல்படுத்த 10 நாட்கள் அவகாசம் வழங்கினார். ஆனால் ஓய்வூதிய பாக்கி தொகை வழங்கப்படாததால் தமிழ்நாடு பொதுத்துறை கூடுதல் செயலாளர் அந்தோணிசாமிக்கு உயர்நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்த நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிடிவாரண்ட் உத்தரவு தடை விதித்தது. சுதந்திர போராட்ட தியாகி வேலு 97 வருஷம் அவர் ரிட்டு ஃபைல் பண்ணியிருந்தார் அரியருக்காக, சுதந்திர போராட்ட அரியருக்காக. அது மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டது. உத்தரவு போட்டவுடனே அது தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டார். கோர்ட் அவமதிப்பில் டைம் கொடுத்தாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே போடணும்னு. என்பிடபிள்யூவும் போட்டாச்சு. அது மேலே என்பிடபிள்யூவும் போட்டும் போடல. இந்த கேஸு கடைசியாக இன்றைக்கி வந்திருக்கு. இந்த கேஸ் அவங்க கால்குலேஷன்லாம் பண்ணிட்டாங்க. சுமார் 14 லட்சம் அவருக்கு அரியர் வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றும் பேப்பரில் தான் இருக்க தவிர ஒன்றும் டெபாசிட் பண்ணல. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜூலை 8ஆம் தேதியன்று நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் தமிழக அரசின் சார்பாக பொதுத்துறை செயலர் சாந்தி ஆஜரானார். அப்போது சுதந்திர போராட்ட வீரர் வேலுவுக்கான ஓய்வூதிய பாக்கி 15,31,000 ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனிதா அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர் ஓய்வூதிய தொகையை பெறுவதற்காகவும் பெரும் போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றி கண்டுள்ள வேலுவுக்கு மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா.